அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். எதனால நிறைய பேர் டயட் ஜிம் போனாலும் அவங்களால வெயிட் லாஸ் அப்படின்றத ரிசல்ட்ஸில் பார்க்க முடியல? ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு ஏர் பாடி அண்ட் ஃபேட் பாடி இதை கண்டுபிடிச்சிப்பாங்க. பார்ப்பாங்க, இன்றைக்கி சாப்பிட்டுட்டு 1-2 நாள் கழிச்சு போய் வெயிட் பார்க்குறது, ஆகா இது நமக்கு செட் ஆகலன்னு அப்படி விட்டுருவாங்க. அடுத்ததுக்கு சேனல் மாறுறது. ஸோ அடுத்து இப்படி பண்ணுற ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ஜென்ரலாக வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான டிப்ஸ் சொல்லுங்கள்? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுக்கலாம். காலையில் ஏந்திரிச்சோன்னு எடுக்கக்கூடிய ஒரு டீ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. காரணம்னாக்கா அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் ஒரு மெச்சூர்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த சின்ன பிள்ளை மாதிரி ஆரம்பிச்சிடுவாங்க. காரணம்னா இந்த பிளக் சீட்ஸ்னு ஒன்று சியா சீட்ஸ். கொழுப்பம் மட்டுமே குறைக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ஒன்று கொள்ளு ஒன்று அழிவுது. இந்த ஜீரகமும் கொள்ளும் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டுமே ஃபேட்டை பர்ன் பண்ணும், சூப்பராக கலோரிஸை பர்ன் பண்ணும், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஹெல்த்து ஹார்ட் பிளாக் இருக்குது, இந்த கொலஸ்ட்ரால் பிளாக் இருக்குது, நான் வந்து எவ்வளோ சாப்பிட்டேன் முடியலப்பா, நீங்கள் கொடுத்தல எவ்வளோ சொல்லிட்டீங்க, அதுதான் அருகம்புல் மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இது ஹார்ட் பிளாக்கா ஹார்ட் அட்டாக்கா ஒன்றும் இல்லை, ஓமம் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு சாப்பிட்டாங்க தெரிஞ்சு போயிடும் உடனே. இந்த தொப்பை மட்டும் இந்த கைக்கு மட்டும் இருக்குது, இல்லை இந்த சின் டபுள் சின் தொங்குது, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் அப்ளிகேஷன் கருஞ்சீரக எண்ணெயும் ஆலிவாயும். இப்போக்கெல்லாம் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணோம்னா அழகாக ஒரே வாரத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த அவுட் அப்ளிகேஷன்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷயா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி திஸ் இஸ் அனதர் எபிசோட் ஆஃப் வெயிட் லாஸ். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, டயட் இருக்கேன், ஜிம் போகிறேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது எஃபெக்டிவாக எந்த ரிசல்ட்ஸ்லையும் தெரிலன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதை சரி செய்யணும், எப்படி எஃபெக்டிவாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு போகணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் மாயன் செந்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இதை பற்றி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ இப்போ இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்குது. எதனால நிறைய பேர் டயட் ஜிம் போனாலும் அவங்களால வெயிட் லாஸ் அப்படின்றத ரிசல்ட்ஸில் பார்க்க முடியல? பிகாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு ஏர் பாடி அண்ட் ஃபேட் பாடி இதை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே. ஸோ இது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களாவே செல்ஃப் டயக்னைஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஏர் பாடி அப்படின்னா சீக்கிரமாகவே எது எடுத்தாலும் டக்கு டக்குன்னு சரியாக, ஏன்னா ஏர் தான். வாதம் பித்தம் கபத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வாதம் பித்தம் சேரும்போது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் தானமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஜீரகத்தை எடுத்திருந்தால் கூட பார்த்திங்கன்னா நார்மலாக டக்குன்னு கிடுகிடுன்னு அவங்களுக்கு வந்து குறையும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வரும்னு நினச்சிட்ருப்பாங்க. இதே ஏர் வித் ஃபேட் பாடி ஒன்று இருக்குது. ஸோ 3 வகையான பாடி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஜங்க் ஃபுட் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா இந்த ஊளைச்சதையாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா குறையும், பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். நல்லா தானே குறைஞ்சிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு அப்படியே நிற்கிது. சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு 80 kg இருந்தாங்க, சல்லுன்னு திருப்பி அப்படியே 100க்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பாடி டயக்னைசிங் அவங்க தெரிஞ்சுக்கணும். போது ஏர் பாடியா ஃபேட் பாடியா இல்லை ஏர் வித் ஃபேட் பாடியா. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு ஒரு டெஸ்ட் கிடையாது. அவங்களாவே செல்ஃப் டயக்னைஸ் எப்படி பண்ண கேட்டிங்கன்னா, ஃபேட் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கடலைக்கட்டை வடம் மாதிரி எக்ஸசைஸ் பண்ண மாதிரி டைட்டாக இருக்கும். அது ஒன்லி ஃபேட். இது மட்டும் உடம்புல மட்டும் இருக்காது, ஃபேட்டி லிவர்லேயும் போய் உட்காந்துருக்கும். ஃபஸ்ட் டே செகண்ட் டே அதை பார்க்கணும். ஸோ லிவருக்கான சில மருந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து இந்த ஃபேட்டுக்கான மெடிசன் எடுக்கணும். ஸோ இது இல்லாமல் வெறும் உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டு நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லிவர். ஸோ அந்த ராஜ உறுப்பை கவனிக்காமல் நீங்கள் பொதுவாகவே கெட்ட கொழுப்பையே குலைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரெயின் கூட பார்த்திங்கன்னா கொழுப்புக்கு சமமான ஒன்று தான், பிரெயின் ட்ரெயின் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஏதோ வகையில் ஏதோ டக்குன்னு சில பேருக்கு ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு என்னன்னே தெரியாது, அப்படி தான் இருக்கும். சில பேர் நல்லா தான் ரிசல்ட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி சாப்பிட்டோம் நாளைக்கு உடனே வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. அடுத்த வாட்டி அப்படி கிடையாது. ரூட் காசஸ் உள் பக்கமே இருக்கணும். ஸ்கின் 7 லேயர் இருக்குது. ஸோ அந்த 7 லேயரில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஏதோ நல்லது தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. பார்ப்பாங்க, இன்றைக்கி சாப்பிட்டுட்டு 1-2 நாள் கழிச்சு போய் வெயிட் பார்க்குறது, ஆகா இது நமக்கு செட் ஆகலன்னு அப்படி விட்டுருவாங்க. அடுத்ததுக்கு சேனல் மாறுறது. ஸோ அடுத்து இப்படி பண்ணுற ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஏர் பாடியான்னு செக் பண்ணிக்கிறது இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதனால் அவங்களுக்கு வந்து உடம்பு குண்டாகுது, இதனால வெயிட் கெயின் ஆகுது, அதை அவங்க தெரிஞ்சிக்காமல் பொதுவாகவே எடுக்கிற விஷயம்.
இதுதான் அவங்க பண்ணுற மிஸ்டேக். இது எல்லாமே குட்டி குட்டி சில விஷயங்கள் தான், பெருசாக தெரியல. இதெல்லாம் தாண்டி பொதுவான ஒரு ஜென்ரல் டிப்ஸ் நம்ம இன்றைக்கி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லிவரில் கரெக்டான விஷயம், ஒருத்தவங்க குண்டா ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய திறனான மிகப்பெரிய ஒரு முதலாளி யாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய லிவர். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே போதும், லிவர் ஃபேட் லிவர் ஆச்சுன்னா கண் பார்வை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். கண்ணாடி போட்டிருக்கவங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ லிவரில் இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு பார்த்து பிரித்து கொடுக்குறது பார்த்தீங்களா. ஸோ அங்கேக்கான ஒரு மெடிசன் கரெக்டாக எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் எது எடுத்தாங்கனாக்கா சூப்பராக கிராஜுவலாக வரும். ரெண்டாவது மிஸ்டேக், அவங்க கொஞ்சம் பொறுமை எடுக்கணும். ஒரு விதை போட்டாலும் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ 48 days எல்லாமே அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் சரி மருத்துவர்கள் ஏன் அந்த 48 days கணக்கு வச்சாங்க? ஒரு மந்திரம் சேன் பண்ணாங்கனாக்கா 108 1008 108 இந்த மாதிரி ஏன் கொண்டு போகிறாங்க? டைமிங் ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு பாடியும் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உடனே சிலதுக்கு ஏற்றுக்கும், சிலது ஏற்றுக்காது. சில ஃபுட் அலர்ஜியாக இருக்கும், சிலது ஒத்துக்காமல் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு கேஸ்ட்ரிக்காக இருக்கும். கேஸ்ட்ரிக்கு சில பேர் வந்து உடம்பு குண்டாயிருக்கும். ஸோ தொப்பை மேல் வயிறு கீழ் வயிறு இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்க்காம பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு லேட் ஆகுது. அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து அழகாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் டிப்ஸ்ன்னு சொன்னோன்னே வந்துட்டு என்ன எனக்கு முக்கியமாக ஞாபகம் வருதுன்னா, இன்றைக்கி டிப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் எதை நம்பணும் அப்படின்றது தான் மக்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு 10 டிப்ஸ் ஜென்ரலாக வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான டிப்ஸ் சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுக்கலாம். காலையில் ஏந்திரிச்சோன்னு எடுக்கக்கூடிய ஒரு டீ. ஸோ இந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா காஃபி வித் லெமன் அப்படி சொல்லுவேன். இது நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். நல்லா ஈஸியாக இது ஏர் பாடியாக இருக்கட்டும் ஃபேட் பாடியாக இருக்கட்டும் லிவரையும் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். எல்லா பாடி டைப் எல்லாத்துக்கும் ஒரே ஒன்று கேட்டிங்கன்னா இந்த காஃபி வித் லெமன். அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன் பாடியை பொறுத்து இருக்குது, வெயிட் பொறுத்து ஒரு டீஸ்பூனாக 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சு வச்சு டிகாஷன் ஆகிடும். இதில் வந்து சிக்கரி கலக்காமல், சிக்கரினாக்கா இல்லை நிறைய பேருக்கு வந்து சிக்கரினா என்னன்னே தெரியல. காஃபி பவுடர் நார்மலாகவே ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் வரும். அந்த காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக குடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பவுடர் ஆட் பண்ணுவாங்க கலருக்காக. அது தேவையில்லை. அதான் சிக்கரி கலக்காத காஃபி பவுடர்னு கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூன் போட்டு அந்த திக்காஷனை எடுத்துகிட்டு லெமன் மட்டும் ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃப் மட்டும் எடுக்கிறீங்க. அவ்வளோதான். இது காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தாலே போதுமான விஷயம். இதுதான் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஏரை உடச்சி விடும், வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணும். ரெண்டாவது லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டி அதை குறைச்சி கொடுக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா 3 வகையான மிஸ்டேக் அதிலே கவர் ஆகி வந்துடும். ஸோ இதை காலையில் ரெகுலராக எடுத்து வந்தாலே போதுமான விஷயம். வாரத்துக்கு 2 கிலோ குறையிறத கண்கூட பார்க்கலாம். அது யாராக இருந்துச்சுனாலும் அது காற்று பிடிங்கி விட்ட மாதிரி போயிடும். அதே மாதிரி ஃபேட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்க்ரீட் ரூட் காசஸ்லேருந்து குறையும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கும் டைம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துலேயே ரிசல்ட் தெரியும், சில பேருக்கு 2 வாரத்தில் தெரியும், சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. வெளியிலே தெரியவே தெரியாது, அவுட்புட்டில் உள்ளார குறைஞ்சி வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்களோட சில பேருக்கான அந்த ஃபேட் இருக்குது பார்த்திங்களா, இந்த வார் அப்படின்னு சொல்லுவாங்க, பெல்ட். இது உள்ளார வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு உள்ளே வந்து வீக்காக இருக்கும், வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி குறைஞ்சிட்டு வரும். சில பேருக்கு இப்படி வந்து தெரியாது. நம்ம அதே மாதிரி தானே இருக்குது. வயிறு தொட்டு பார்த்துப்பாங்க, மேலெலாம் அப்படியே தானே உள்பக்கமாக கரைஞ்சிக்கிட்டு வரும். இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காஃபி வித் லெமன் வந்து இன்றைக்கி வந்து கண்கூட நிறையா பார்த்த ஒரு விஷயம். இது முக்கியமான ஒரு டிப்ஸ் காலையில் எடுத்துக்கணும். காலையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பில் 2வது டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்த பிறகு அடுத்து எடுக்க வேண்டிய விஷயம் கொள்ளு ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொள்ளு நிறையா சாப்பிட்டேன் பட் ஹீட்டாக இருக்கே, அதோட ஜீரகத்தை சேர்க்கணும். கொள்ளு ஒரு 1/4 கிலோ எடுத்து அரைச்சி பவுடராக வச்சுக்கிட்டாங்கன்னா ஜீரகம் வந்து 150 கிராம். ஸோ 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா. இதுதான் செகண்ட் டிப்ஸ். இது சூப்பர். இது வந்து ஃபேட் பாடியாக இருக்கட்டும் ஏர் பாடியாக இருக்கட்டும் 2மே பேலன்ஸ் பண்ணும். நான் இப்போ கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணாங்க பார்த்திங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அது காலையில் காஃபி வித் லெமன் எடுத்துக்கணும். ஒரு 1 hour கழிச்சு ஒரு டிஃபனுக்கு முன்னாடி இந்த ஒரு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். அது கொள்ளு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த காலத்தில் கொள்ளு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹீட் இருந்துச்சுனாக்கா தொப்புளில் தேங்காய் எண்ணெய் போட்டுப்பாங்க. ஸோ ஹீட் ஆகிறது உடம்பு வந்து நேச்சுரல். சில பேர் ஹீட் ஆகுதுன்னு அப்படியே விட்டுருவாங்க. அது பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஹீட் ஆகுது ஒரு சில பேருக்கு ஹோல் பாடிக்கு வந்து நார்மலாகிடும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹையஸ்ட்டாக வரும். இந்த ஹீட்டு தானே போய் கொழுப்பை குறைக்க முடியும். இதையும் யாருக்கும் புரியல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா ஹேர் லாஸ்க்கு நிறைய ஆயில் போடுவாங்க. உளுந்து கொண்டு இருக்க முடி, ஆடிக்கொண்டு இருக்க முடி, உழவு போகும் முடி, அடுத்தது உழவு போகும். இங்கே ஏதோ ஒரு ஆயில் போடுவாங்க, நல்ல ஆயிலாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கை வச்சு பார்ப்பாங்க முடி கொத்தோடு வரும். ஆகா இது நமக்கு ஒத்துக்கல அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இது சாப்பிடும்பொழுது ஹீட் ஆகுதுன்னு தான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஹீட் ஆகுது, பார்த்து மக்களே உஷாராக பயன்படுத்துங்கள் இப்படி தான் சொல்கிறேன். ஹீட் ஆகணும் ஆனால் தானே அந்த உள்ள கொழுப்பை குறைக்க முடியும். அப்போ ஹீட் ஆகுதுன்னா நம்ம கூழுக்கு இன்னொரு எக்ஸ்டன் ஆட் பண்ணுறாங்க, அதான் ஜீரகம். அகத்தை சீர் செய்வதால் சீரகம். ஸோ இதை வந்து காலையில் தான் இது காலையில் காஃபி வித் லெமன் எடுத்துக்கிறேன். இது உடனே 1 hour கழிச்சு எடுக்கணுமா, என்னால் முடியலையே நான் ஆஃபீஸ் பண்ணால் அப்படியே ஈவினிங் டைம் எடுத்துக்கலாம்.
ஓகே. இல்லைனா பிஃபோர் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கணக்கு கிடையாது. இந்த ஜீரகமும் கொள்ளும் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஃபேட்டை பர்ன் பண்ணும், சூப்பராக கலோரிஸை பர்ன் பண்ணும், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 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 உடம்புக்கு இவ்வளோ தான் தேவை, இத்தனை வெயிட்டுக்கு இவ்வளோ தேவைன்றது அதுவாக சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த ரெண்டுக்கும் உண்டு, இந்த ரெண்டாவது டிப்ஸ்க்கு. ஸோ இது வந்து பல பேருக்கு கை கொடுத்த ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு இன்னொன்று ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை காய வச்சுக்கணும். அதே மாதிரி லெமன் தோல் காய வச்சுக்கணும். இது 3வது டிப்ஸு. இது இதுவும் காமன். நான் கொடுக்குறது எல்லாமே ஏர் பாடி, ஃபேட் பாடி. இது எனக்குலாம் எல்லாருமே கேட்குறாங்க. இதை சொன்ன பிறகு ஏர் பாடின்னு எப்படி செக் பண்ணுறது, எங்கே போய் நான் வந்து டெஸ்ட் பண்ண அப்படிலாம் பார்க்க முடியாது, நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுனாக்கா அது வந்து கொழுப்பு நிறையா இருக்கக்கூடிய ஃபேட் பாடி. பார்த்திங்கன்னா ஊழச்சதைன்னு சொல்கிறது தான் ஏர் வித் ஃபேட் பாடி. வெறும் ஏர் பாடினாக்கா பார்த்திங்கன்னா கேஸ் ட்ராக்னால திடீர்னு ஏறுவாங்க. அதெல்லாம் உடனே அது நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒல்லியாக தெரியுவாங்க, ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியுவாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அனுமானத்தில் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த கொள்ளும் ஜீரகமும் செம ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருக்குமே எல்லாருக்குமே போடுங்க. ஓகே. இது 2வது டிப்ஸ். 3வது தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு தோல், அதேமாதிரி லெமன் தோல். இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சிடணும், பவுடர் பண்ணிக்கணும். இது 1 டீஸ்பூன் போல் எடுக்கக்கூடாது. ரொம்ப இருக்குது நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னா சீக்கிரமாகவே குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய போட்டு கலக்கி எடுப்பாங்க. அதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி. இது 1 டீஸ்பூன் ரெகுலராக இப்போ மற்ற டிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதையும் அதாவது காலையிலையோ மதியம் ஈவினிங் எப்படி வேணாலும் இது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு தொட்டுக்க மாதிரி இதையும் சைடாக எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா இப்போ ஸ்பீடாக வேலை பார்க்குறது அதி ஸ்பீடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் மாதிரி இந்த பூஸ்டர். ஸோ அவங்க ஏதாவது ஒரு இதை எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவங்க டயட்டில் இருக்காங்க, இதுக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகுறது வந்து இந்த விஷயம். ஸோ எல்லாம் மேஜர் எங்கே வேலை போய் சேர்க்கணும்னா நம்ம லிவர் தான். லிவரில் தான் அடைச்சிடக்கூடாது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கேணியில் தூர் வருவாங்க. இன்றைக்கெலாம் வந்து போர் ஆகிடுச்சு. கேணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊறது நின்றுடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அடைச்சிருக்கதை எடுத்து விடுவாங்க. இந்த தூர்வார விஷயம் யாரும் பண்ணுறது கிடையாது. கிளென்சிங், டீடாக்ஸிங் யார் பண்ணுறா, யாருமே கிடையாது. டோட்டலாக அந்த காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு டீடாக்ஸ் ஆனிச்சு. பண்ணலைங்கிறதுனால தான் இப்போ வந்து ஃபேட்டி வந்து ஃபர்ஸ்ட் லிவர் யார் எடுத்தாலும் ஒரு 15 வயசு பையனுக்கு 4th கிரேடுங்கிறாங்க. காரணம் என்னென்னா ஃபுல்லாக பர்கரு இந்த மாதிரியான விஷயம், கொழுப்பு, சீஸ்ன்னு சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் கம்மி, உட்காந்துட்டு சிஸ்டம் இல்லைனா உட்காந்து படிக்கிற விஷயங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுது, கொழுப்பு தேங்க ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களெலாம் பார்த்தா நல்லா முதையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. காரணம் இது வந்து ஹெரிடிட்ரி, இது வந்து என்னுடைய அப்பா அம்மா தாத்தாலாம் அப்படி இருந்தாங்க இருக்காங்க, அப்படியும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் தொப்பை வச்சுருக்காங்க பசங்க. காரணம் அந்த ஃபுட்டு டயட்டிக் சரியாக இல்லாத காரணம் தான். ஸோ அவங்களுக்கு பிரெயின் ஒர்க் இருக்குது, ஆனால் உடல் உழைப்பு கிடையாது. அதுதான் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பரான ஒரு டிப்ஸ். 4வது டிப்ஸ் எடுத்துங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜீரகம் மட்டும்தான். சீரகம் மட்டும்தான், சீரகம் சோம்பு. அதாவது அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு, அதாவது நான் 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க சொல்கிறேன். இது பெரியவங்களுக்கு முன்னுக்கு இருக்கட்டும், குழந்தைங்கன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொப்பை இருக்குது. அதே மந்தமாகி என்னாகும், அந்த ஏர் போய் என்ன பண்ணணும்னா மண்டையில் உட்காந்தாலும் சரியான கவன ஈர்ப்பு இருக்காது. அது உட்காந்துருப்பாங்க, நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், மதம் இருக்கான் சார் என் பையன், என்னன்னே தெரில. கேஸ் போயிட்டு ஆக்சிஜன் லெவல் உள்ளே போகாது, பிளட்டு போகாது, அவன் உட்காந்துட்டே இருப்பான். தெரியும் என்ன அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தா கண்ணாடி போட்டு விட்டுருவாங்க. இருக்கும் கண்ணுக்கும் போகக்கூடிய அந்த தண்ணியிலேயே அந்த கேஸ் போய் உட்காந்துரும், ஃபேட் போய் உட்காந்துரும். அப்போ கண்ணுக்கு போகக்கூடிய எனர்ஜி போடணுன்னா என்ன ஆகும், கண் சிங்க் ஆனோன்னா கண்ணாடி போட வச்சிடுறாங்க. பேசிக் என்ன, கொழுப்பு, உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு, அதுக்கான ஒர்க்கு. அப்போ அவங்களுக்கு சோம்பு, சீரகம், ஓமம், இது 3மே பெரியவங்களுக்கும் ஒர்த்து தான், சின்னவங்களுக்கும் ஒர்த்து தான். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் என்ன சார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சோம்பு, சீரகம், ஓமம், இந்த 3மே அழகாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைச்சிரும், உடம்புல இருக்க ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைச்சிரும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எங்கெங்கே எல்லா பார்ட்லேயுமே மேல் இன்னும் க்ரீம் பூசின மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு 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 ஹார்ட் இருக்குது, ஒரு லிவர் இருக்குது அப்படின்னா அது மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கொழுப்பு இருக்குது, ஃபேட். அது வந்து கெட்ட கொழுப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் டயக்னோஸ் பண்ணாமல் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலான இதை எடுக்கிறாங்க, சல்லுன்னு குறையிறாங்க. அப்படியே சூப்பர்ப்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி சல்லுன்னு பலூன் நிறைய போயிடுறாங்க, திருப்பி விட்டுட்டாங்க. கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருக்கணும். கண்டினியூ எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஏன்னா ஸ்டீராய்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, லிவரும் பாதிக்கப்படுது, கிட்னியும் பாதிக்கப்படுது. ஆனால் சிங்க் ஆகிற மாதிரியே இருக்கும் நல்ல, ஏன்னா நல்ல கொழுப்பும் சேர்ந்து போயிட்டுருக்கும். ஸோ ஒரு எனர்ஜி அப்படின்னாக்கா ஒருத்தவங்களுக்கு என்ன கொழுப்பும் வேணும், நல்ல கொழுப்பு தான் எனர்ஜி. இந்த வேகமாக ஓடுறான் அத்லட்டாக இருக்கட்டும், பசங்கள் நினைக்கிறது துள்ளி குதிச்சிருக்கிற பசங்களாம் மந்தன் உட்காந்துருக்கிறது காரணம் என்ன, இந்த ஃபேட்டி லிவர். ஓகே. ஸோ இந்த உடம்புல அப்போ அவங்களுக்கு சிம்பிளாக எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் சோம்பு, சீரகம், ஓமம் இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட இப்போ கிடைக்கக்கூடிய சாதாரணமாக நமக்கு அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு டீஸ்பூன் குடித்தாலே போதும். ஓகே. ஸோ அதேமாதிரி வீட் கிராஸ்,
வீட் கிராஸ் வந்து சூப்பரான ஒரு விஷயம், சூப்பராக. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட் கிராஸ் ப்ளஸ் அருகம்புல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடரை எடுத்துக்கிட்டாங்கனாக்கா, யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஹெல்த்து, ஹார்ட் பிளாக் இருக்குது, இந்த கொலஸ்ட்ரால் பிளாக் இருக்குது, நான் வந்து எவ்வளோ சாப்பிட்டேன் முடியலப்பா, நீங்கள் கொடுத்தல எவ்வளோ சொல்லிட்டீங்க, அதுதான் அருகம்புல் மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அருகம்புல் இது எல்லாமே சேர்த்து ஒன்று. இப்போ உள்ளது வரிசையாக நீங்கள் 10 டிப்ஸ் கேட்டீங்க, இந்த 10யுமே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இன்னொரு நாள் இப்படி பண்ணாலும் ஓகே தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாழை இலையில் நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா, என்ன ஒரு கூட்டு வச்சுருப்பாங்க, சாம்பார் வச்சுருப்பாங்க, இது பூரி இருக்கும், சப்பாத்தி இருக்கும், சாப்பாடு இருக்கும், பொங்கல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட்றது எதோ ஒன்றும் ஆகாது இல்லையா? அதேமாரி தான். சரி, இன்றைக்கி அருகம்புல் எடுக்கிறாங்களா, நாளைக்கு வந்து லெமன் கிராஸ் எடுக்கிறாங்களா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் ஓகே தான். ஒரே நேரத்தில் ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று இல்லை வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறாங்களா, அதுவும் ஓகே தான். இந்த ஒரு செட்டு இந்த வாரம் எதுவுமே இல்லை, அது படிப்படியாக அது வேலையை அது கரெக்டாக பண்ணும். நான் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார், இவ்வளோ டிப்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி சார்னார், கிட்னி போயிடும். ஓகே, அதனால தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. ஏன்னா ஓவர்லோடு என்றைக்குமே 60 வாட்ஸ் பல்ப் இருக்குன்னா 80 வாட்ஸ் போனால் என்ன ஆகும், வெடிச்சிடும். ஈவனான கரண்ட் போனாலும் லோ வோல்டேஜ் போணுச்சுனாக்கா மதன்னு இருப்பாங்க பர்சன், ஹைப்பராக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதனால் இந்த ஓகே, இந்த சோம்பு சீரகம் ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பக்க விளையுமே கிடையாது. ஆனால் கிராஜுவலாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக 2வது 3வது வாரத்தில் தான் நல்ல ரிசல்ட்டே கிடைக்காம. பொறுமை இருக்கு. ஸோ அந்த பொறுமை, இன்றைக்கி ஒன்று பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு பண்ணலையேன்னு சொல்லிவிட்டு ஐயோ நமக்கு ஒர்க் ஆகலை. சில பேர் இந்த வெயிட் லாஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தலைவலிக்குதுன்னா ஆகா இது நமக்கு ஒத்துக்குள்ளே போட்டிருக்கு, அப்படி கிடையாது. அங்கே ஏற்கனவே பிளாக் இருந்திருக்கும், கொலஸ்ட்ரால் பிளாக் இருந்துகிட்ருக்கும், அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவலே போகாது. இந்த மெடிசின் போய் அது உடைக்கும். கையில் வந்து ஒரு புண்ணு இருக்குது, டென்ஷர் போட்டுனா எரிய தானே செய்யும். ஏதாவது மருந்து சாப்பிடும் போது ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா ஆகா இது நமக்கு ஒத்துக்கலைன்னு நினச்சிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாது, அந்த மருந்து வேலை செய்யுதுன்றது அப்போ தான் தெரியும். ஓகே, அதனால இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். காயம்னா இது மருந்து போட்டால் எரியணும், அப்போ தானே அது ஒர்த்து. அப்போ ஏதாவது சில பேர் அல்சர் இருக்கும், சில பேருக்கு அதை தான் கவனிப்பாங்க. நான் இதே எக்ஸாம்பிள் அதையும் எடுத்துக்கக்கூடாது. கண்டினியூவாக அவங்க சாப்பிடும்பொழுது ரொம்ப பர்னிங் சென்சேஷன்னா நிறுத்திடணும். அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ புண்ணு அதிகமாக வச்சுக்கிட்டு வயிற்றில் என்ன பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் எடுக்கும் பொழுது, சில சமயத்தில் அதிகமாக எடுக்கும்பொழுது மட்டும்தான் இதே மெடிசன் நம்ம கொடுத்த டிப்ஸ் எல்லாமே வயிறில் அல்சர் இருந்தாலும் சரி பண்ணும். சோம்பு சீரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகம் சீரகம். சோம்பு வந்து சோம்பலை முறிக்கும். ஸோ ஓமம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டாப் டு பாட்டம் எங்கெங்கெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால்ஸ்லாம் அடித்து உடைக்கும். கேஸ்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ராலாக இருந்தாலும் ஓமத்துக்கு அப்படியே ஒரு விஷயம் தவிர்க்க முடியாமல் ரொம்ப நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இது ஹார்ட் பிளாக்கா, ஹார்ட் அட்டாக்கா, ஒன்றும் இல்லை, ஓமம் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு சாப்பிட்டாங்க தெரிஞ்சு போயிடும் உடனே. இது வந்து கேஸ்ட்ரிக்கில் லாக்காக இருக்குது, இல்லை இந்த கொலஸ்ட்ரால் பிளாக்காக இருந்தாலும் இமீடியட்டாக ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது திடீர்னு நெஞ்சு வலிக்குது, இது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு டைம் இல்லை வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து வெறும் கேஸ்ட்ரிக் தானேன்ட்டு உட்காந்துடவும் முடியாது, இல்லை இது வந்து ஹார்ட் அட்டாக்னு ஃபீல் பண்ண முடியாது. உடனே ஓமம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு தேவைப்பட்டால் நம்ம வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். உடனே வெந்தயம்னாக்கா இந்த நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய அயன் கண்டென்ட் அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் வெந்தயத்தில் இருக்குது. உடனே கேஸ்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, கொழுப்பாக இருந்தாலும் சரி, உடனே கரைக்கக்கூடிய சக்தி இந்த 3க்குமே உண்டு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, டேஞ்சர்லேருந்து தப்பிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் போய் மெடிக்கலாக பார்த்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. ஸோ இமிடியேட்டாகவே ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் உடம்புல எங்கெங்கே சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல மட்டும் கை தொங்கும். அப்புறமே இந்த ஹிப்பில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கும், அதுக்கெலாம் இந்த ஓமம் சீரகம் வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ். அவுட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த தொப்பை மட்டும் இந்த கைக்கு மட்டும் இருக்குது, இல்லை எனக்கு இந்த டபுள் சின் தொங்குது, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் அப்ளிகேஷன் கருஞ்சீரக எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும். இந்த ஆலிவ் ஆயில் இந்த ஸ்கின்னில் ஊடுருவி எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேபிங்னு சொல்லுவாங்க, மேலே வந்து மடிப்பாக அந்த செல்லில் போய் உள்ளே போய் உட்காந்துருக்கும், அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிடும். அதேமாதிரி கருஞ்சீரக ஆயில், இந்த பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டையுமே அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அவுட் அப்ளிகேஷன் போட்டு நல்லா மசாஜ் பண்ணால் போதும். அது என்ன உள்ளே ஊடுருவி மேலேயும் வேலை செய்யும். இப்போ நீங்கள் உள்ளரையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க, அப்போ என்ன ஆகும், டபுள் பர்பஸ். உள்ளே நம்ம சாப்பிட்ற இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் இந்த ஃபேட்டை பர்ன் பண்ணும், வெளியிலேருந்து தொப்பைக்கெலாம் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணோம்னா அழகாக ஒரே வாரத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த அவுட் அப்ளிகேஷன்ஸில். இது முக்கியமான அவுட் அப்ளிகேஷன். காலை இல்லை நைட் எந்த டைம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது சாப்பிட்ட லோடு இருக்கக்கூடாது, நான் சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கும் போது இருக்கீங்க அப்படிங்கும்போது பண்ணலாம். இந்த கொழுப்பு கட்டி இருக்கு இல்லையா, இந்த கொழுப்பை பார்த்தும் போது அதையும் வரணும். இந்த கொழுப்பு கட்டியில் இந்த மேலே அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அதேமாரி மேலே மல்லிகை பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சி அந்த கொழுப்பு கட்டி நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு மேலே பிளாஸ்டர் போட்டு ஒரு நாள் மேலே உள்ள லேயர் உடஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொழுப்பு கட்டிக்கு இதே சேம் ஆயில்.
இதே ஆயில் உள்ளேயும் குடிக்கலாம். ஓகே. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவுட் அப்ளிகேஷன் ஆயில், ஆலிவ் ஆயிலுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஏதாவது தப்பு இருக்கா? கரிஞ்சீரக ஆயில் ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது சைடு எஃபெக்ட் வரப்போதா? அப்படி கிடையாது. அதேமாதிரி தைராய்டுக்கு தைராய்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒபிசிட்டியோடு சேர்ந்து தான் வருது. ஒபிசிட்டினால நிறைய பிரச்சனை. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய இது ஹைப்போ ஆர் ஹைப்பர் சேம் இதே ஆயிலை நம்ம என்ன பண்ணுறோம், அவுட் அப்ளிகேஷன் பண்ணும்போது தைராய்டு அந்த கிளாண்ட் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். தொண்டையில் நைட்டு இல்லைன்னா பகலில் அப்படி போட்டு உட்காந்தாலும் சரி. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் படும்படி நின்று நிதானித்து குடிக்கும் பொழுது வெயிட் லாஸும் ஆகும். அதேமாரி தைராய்டு கிளாண்டும், ஏன்னா குண்டாகிறதுக்கு தைராய்டும் ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சாப்பிட்ற உணவு தப்பு, நேரம் தவறி சாப்பிட்றது, ஸ்லீப் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் தூங்குறது கிடையாது, நைட் ஷிஃப்ட். இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸ் அத்தனை பேருக்குமே தப்பு இருக்கும், இன்ஃபெர்டிலிட்டி இருக்கும். காரணம் எங்கெங்கே போய் கொழுப்பு அடைக்கணுமோ அத்தனை நேரத்துலையும் அடைச்சிருது. எது எது தேவையோ எங்கெங்கெல்லாம் ஸ்டாமினா வேணுமோ எல்லாத்தையும் அடைச்சிருது. அப்புறம் எப்படி ஒரு கழிவறையில் நம்ம க்ளீனாக இருந்தால் தானே அவுட்புட் இருந்தால் ஃப்ளோ இருந்தால் தானே உங்களுக்கு அடுத்த எனர்ஜி உள்ளே வரும். எனர்ஜி உள்ளே வரதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. ஸோ இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவுட் அப்ளிகேஷன் சூப்பர். அடுத்த டிப்ஸ் என்ன, ஃப்ளெக்ஸைட் ஆயில். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆலிவ் விதை. ஆலிவ் கிடையாது, ஆலிவ் விதை. ஆலிவ் விதை, ஆலிவ் விதை இது நார்மலாகவே கிடைக்கிது. சியா சீட்ஸ், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. கூடாது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஆலி சைஸில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு அப்படியே குடிச்சிடணும். இதுக்கு இப்போ இவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, நான் தான் சொன்னேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த ஆலி ஸ்வீட்ஸ் அதை எடுக்கும் போது மட்டும் நீங்கள் வந்து வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது. காலையில் ஒரு கஞ்சி எடுத்துக்கிறீங்களா, ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் விதை. அடுத்தது வேணால் அடுத்த நாள் வேணால் நீங்கள் வந்து சியா சீட்ஸ் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் வலிச்சு எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. உடம்பு ஸ்லிம்மாக இருக்கணும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னக்கா, அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் ஒரு மெச்சூர்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த சின்ன பிள்ளை மாதிரி ஆரம்பிச்சிடுவாங்க. காரணம்னா இந்த ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் ஒன்று சியா சீட்ஸ். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டும் சேர்த்தா பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்று வரது கிடையாது. பட் குணாதிசயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஆலிவ் விதை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சியா சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ விட்டமின்ஸ் நல்லா கொடுத்துருக்கும், உடம்பு போஷாக்காக வச்சுக்கும், ஸ்டாமினா நல்லா கொடுக்கும், அதேமாதிரி கொழுப்பையும் குறைக்கும். கொழுப்பை மட்டுமே குறைக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ஒன்று கொள்ளு ஒன்று ஆலிவ் விதை. ஓகே. இரண்டையும் ஒன்றா சேர்க்கலாமா வேண்டாம், தனித்தனி நாட்கள். நீங்கள் வந்து கொள்ளு ப்ளஸ் சீரகம், இந்த கொள்ளு ஹீட்டுங்கிறதுனால தான் சீரகத்தையும் சேர்க்குறோம், கூலாக ரெண்டையும் சேர்க்குறோம். ஸோ 2 இதெல்லாம் தாண்டின ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வரிசையாக நீங்கள் என்னை 10 அப்படின்னு கேட்டதுனால ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஒன்று எடுத்து முடிக்கலைன்னா இன்னொன்று எடுத்து கொண்டு வரலாம். அதை இத்தனை இருக்குது கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நெல்லிக்காய் ஜூஸ். ஓகே. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உடம்பு ஹீட்டையும் குறைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். யாரெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறாங்களோ ஐஸ் 100 வித்தவுட் கொலஸ்ட்ரால், அப்படின்னா தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் விட்டுட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் உடைக்கக்கூடிய சக்தி நெல்லிக்காய் ஜூஸ் உண்டு. காலை மாலை இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. எல்லாருக்கும் உள்ள பெரிய கொஸ்டின் என்னென்னா, சளி பிடிக்குது சார், எனக்கு ஒத்துக்கலை. அது வந்து சளியே கிடையாது. சளி நல்ல ஹீட்டை உடம்பு இருந்து ஃபீவர் ஆகும்போது இந்த வைரஸில் வரக்கூடிய சளி இருக்குது பார்த்தீங்களா, அது சளி. அனிச்சையாக உடம்புல உள்ள ஹீட்டை ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்களேன், வெளியில் பார்த்தா சூடாக இருக்கும், உள்ளார சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஹீட் பாடியில் இருக்கிறவங்க உடனே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாங்கன்னா அடுத்த நாளே சளி பிடிச்சிடும். சளினாக்கா அது வைரஸ்னால கிடையாது, கழிவுகளை வெளியேற்றும் உடம்புலேருந்து. ஓகே. இன்றைக்கி நிறைய இன்ஃபர்டிலிட்டிக்கு வெறும் நெல்லிக்காய் ஜீரகம் ஜூஸ் குடித்து கன்சீவ் ஆனவங்க தான் நிறைய என்னுடைய கிளினிக்கில் நான் கொடுக்கக்கூடிய ஏதாவது இன்ஃபர்டிலிட்டின்னு வராங்கன்னா, கர்ப்பப்பையில் அடைப்பு இருக்குது, பிசிஓடி இருக்குது, உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கருவே தங்க மாட்டேங்குது, எனக்கு சொல்கிற ஆண் பெண் 2 பேருமே யாரெல்லாம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ஒரு டம்ளர் ஜூஸிலோடு ஜீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்லைனா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஜீரகமும் நெல்லிக்காயும் எந்த பக்குவத்தில் வேணால் எடுக்கலாம். யாரெல்லாம் எம்டி ஸ்டொமக் எடுக்கிறாங்களோ உடம்பு ஹீட் இருக்காது, பேலன்ஸ். ஓகே. யூட்ரஸ் சூப்பராக இருக்கும், ஃபைப்ராய்ட் சிஸ்ட் இருக்காது, சூப்பராக ஃபேமிலி லீட் பண்ணுவாங்க. காரணம் ஃபேட் பேலன்ஸ்லேயே இருக்கும், லிவர் நல்லாயிருக்கும், ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் ஜீரகம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் அதான் சொன்ன அனிச்சையாக இருக்கக்கூடிய இந்த சளி அந்த சளி கிடையாது. ஃபீவர் வந்து பயங்கரமாக சளி பிடிச்சிட்டு இந்த வைரஸில் வரக்கூடிய சளி கிடையாது. ஹீட்டை ரிலீஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய அனிச்சை செயல். இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஹேருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் ஹேர் ஆயில் போடுவாங்க, போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கையெடுத்து நார்மலாக வைக்கிறது நிறையா வரும். ஆஹா இந்த எண்ணெய் ஒத்துக்கலை நினச்சிக்கிறாங்க. நாளானைக்கு விலை பண்ணிலாம் சேர்ந்து ஒன்று வரும், அதுக்கப்புறம் க்ரோத் சூப்பராக இருக்கும். ஸோ தேவையில்லாத கழிவுகளை தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும்போது ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். இது தொடர்ந்து இதை கண்டுக்காமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உடம்பு பழகிடும். ஸோ நமக்கு அது தெரியாது, பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு லைட்டாக லூஸ் மோஷன் ஆகும், ஆஹா இதை நமக்கு ஒத்துக்கல.
உடல் கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நடக்கக்கூடிய அனிச்சை செயல். ஸோ இதை தான் நம்ம நம்மளே கவனிச்சுக்கணும். இது அந்த சளி கிடையாது, இது உடம்பு கூலாகிறதுக்கு நம்ம கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கக்கூடியது. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக ஒரு 10 டிப்ஸ் சொல்லிட்டீங்க சார். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற புரிதல் தான் இல்லை. அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அண்ட் இதை என்னென்னைக்கெலாம் ஃபாலோ பண்ணலாம், எதோட சேர்த்து பண்ணலாம் அப்படின்றதும் ரொம்பவே தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறொரு டாப்பிக்கோட மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.